நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பை ஒன்டாரியோ ஆக்ட் நிறைவேற்றப்பட்டது. அரச உதவிகளை $10 மில்லியன் மேலே பெறுகின்ற நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவற்றை ஒன்டாரியோவை முதன்மைப்படுத்தி கொள்வனவு செய்யுமாக இருந்தால் அதன் மூலம் இங்கே உள்ள தொழில் வாய்ப்புகள் மற்றும் உற்பத்திகள் பொருட்களின் போக்குவரத்து அதிகரிப்பு என்பனவெல்லாம் மேம்படும். கட்டுமானங்களுக்கு செயற்படக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் அரசு சார் மற்றும் பகுதியாக அரசு சார் அல்லது தன்மார்ப அல்லது நிறுவனங்கள் போன்றனவெல்லாம் இவற்றின் மூலம் செய்கின்ற செயற்பாடுகள் நிச்சயமாக ஒன்டாரியோவின் வருமானத்தை அதிகரிக்கும், ஒன்டாரியோவில் தொழில்துறையை அதிகரிக்கும், அதன் மூலம் ஒன்டாரியோவின் பொருளாதாரம் அதிகரிக்கும். இது ஒரு சமீட்சை, அதாவது அமெரிக்கா விதித்த சுங்க வரிகளுக்கு எதிரான ஒரு சமீட்சையாகத்தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அமெரிக்க சுங்க வரிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக. டொனால்ட் ரீகன் அவர்கள் எவ்வாறு இந்த அவருடைய விளம்பரம் என்பதை பாவித்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை பற்றி கடுமையான விமர்சித்தாரோ அது போன்றதொரு செயற்பாடாக அதன் மேலங்கமாக இப்பொழுது இது சட்டமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பை ஒன்டாரியோ ஆக்ட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். அது எவ்வாறு செயற்பட போன்றது, யாரெல்லாம் பயன்பெற போன்றார்கள் அப்படி சொல்லி தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. பை ஒன்டாரியோ ஆக்ட் மூலம் பொருட்கள் சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வரிகள் மூலம் தொழிலாளர்களுக்கு பயன் அளிப்பதாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக பை ஒன்டாரியோ ஆக்ட் எவ்வாறு செயற்பட போகின்றது அப்படி சொல்லி விரிவாக்க முடியுமா? அதை எவ்வாறு கூறலாம் என்று கூறினால், இப்பொழுது இந்த அமெரிக்கா விதித்திருக்கின்ற வரிகளில் இருந்து அல்லது வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு வகையான செயற்பாட்டை ஒன்டாரியோ மாகாணம் தனது சப்ளை ஒன்டாரியோ என்கின்ற அல்லது சப்ளை செயின் ஒன்டாரியோ என்கின்ற அவர்களுடைய பொருட்கள் கொள்வனவு செய்தல் மற்றும் அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் வைத்தியசாலைகள் போன்றவை, அதாவது டிரான்ஸ்பர் பேமெண்ட் ஏஜென்சி எனப்படுகின்ற இவர்கள் பணம் கொடுக்கின்ற அல்லது அரச உதவிகளை $10 மில்லியன் மேலே பெறுகின்ற நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவற்றை ஒன்டாரியோவை முதன்மைப்படுத்தி கொள்வனவு செய்யுமாக இருந்தால் அதன் மூலம் இங்கே உள்ள தொழில் வாய்ப்புகள் மற்றும் உற்பத்திகள் பொருட்களின் போக்குவரத்து அதிகரிப்பு என்பனவெல்லாம் மேம்படும். இது எவ்வாறு கூறலாம் என்றால், இது ஒரு $100 பில்லியன் மேற்பட்ட செயற்பாட்டை கொண்ட ஒரு துறையாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், பல்கலைக்கழகங்கள், மாநகர சபைகள், நகர சபைகள் உள்ளிட்ட அனைத்துமே இந்த கட்டமைப்புகள் வருகின்றன. எனவே அவ்வாறான கட்டமைப்புகள் வரும் பொழுது சேவைகளையும் பொருட்களையும் கொள்வனவு செய்கின்ற பொழுது பிற இடங்களில் இருந்து அவற்றை பெறுவதை விட முக்கியமாக பிற மாகாணங்களோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ, குறிப்பாக அமெரிக்காவிற்கும் கனடா ஒன்டாரியோ மாகாணத்திற்குமான தொடர்பு என்பது மிகவும் அதிகம். எல்லைப்புற தொடர்புகளை பல இடங்களே கொண்ட ஒரு மாகாணமாக இது இருக்கின்றது. இந்த வகையில் இவ்வாறான தொடர்பாடல்கள் உள்ள ஒரு மாகாணம் என்ற வகையில் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து கொள்வனவு செய்கின்ற பல பொருட்களை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இது கொடுத்துள்ளது. அது கட்டுமான வேலைகளாக குறிப்பாக இப்பொழுது பல பில்லியன்கள் செலவில் இப்பொழுது மத்திய அரசு, மாகாண அரசு மற்றும் இந்த மாநகர அரசுகள் அல்லது பொது சேவை நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து இந்த அதாவது வாடகைக்கு தகுந்த குடியிருப்புகள், அஃபோர்டபிள் ஹவுசிங் என்கின்ற செயற்பாடுகளை எல்லாம் மேற்கொள்கின்ற பொழுது அவற்றிற்கு தேவையான மூலப்பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் அவை இந்த கட்டுமானத்திற்கு, அதாவது சப்ளை செயின் ஒன்டாரியோவில் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளாகவோ அல்லது இந்த ப்ரொக்யூர்மெண்ட், அதை பிபிஎஸ்ஏ என்பார்கள், அதனுடைய அதாவது எனக்கு broader
பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட், அந்த ஒரு சட்டத்தின் கீழ் செயற்படுகின்ற அமைப்புகளாக அந்த சட்டம் 2010 ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. அந்த கட்டுமானங்களுக்கு செயற்படக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் அரசு சார் மற்றும் பகுதியாக அரசு சார் அல்லது தன்மார்ப அல்லது நிறுவனங்கள் போன்றனவெல்லாம் இவற்றின் மூலம் செய்கின்ற செயற்பாடுகள் நிச்சயமாக ஒன்டாரியோவின் வருமானத்தை அதிகரிக்கும், ஒன்டாரியோவில் தொழில்துறையை அதிகரிக்கும், அதன் மூலம் ஒன்டாரியோவின் பொருளாதாரம் அதிகரிக்கும். இது ஒரு சமீட்சை, அதாவது அமெரிக்கா விதித்த சுங்க வரிகளுக்கு எதிரான ஒரு சமீட்சையாகத்தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். இதன் மூலம் தொழிலாளர்கள் பயன்பெற போகின்றார்கள் அப்படி சொல்லப்படுகின்றது. எவ்வாறான தொழிலாளர்களுக்கு இதன் மூலம் பயன் இருக்க போகின்றது? இது பரந்துபட்ட ரீதியில் இடம்பெறும். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு கட்டுமான வேலையாக இருந்தால் கட்டட தொழிலாளர்களும், அதே வேளை ஒரு மரம் சம்பந்தப்பட்ட விடயங்களாகவோ அல்லது விவசாய உற்பத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களாகவோ, அதே போன்று சுகாதார சம்பந்தப்பட்ட விடயங்களாகவோ, இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த சுகாதாரத்துறைக்கு தேவையான விநியோகங்கள் எல்லாம் வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டு கனடாவில் அவை அந்த பேக்கிங் என்பது கனடாவில் செய்யப்பட்டு கனடாவில் விநியோகிக்கப்படுகின்றன. வைத்தியசாலைகளுக்கு ஒருவருக்கு பாவிக்கின்ற ஒரு ஊசி என்பதை மற்ற ஒருவருக்கு பாவிக்க முடியாது. இவைக்கு அதாவது டிஸ்போசபிள் ஸ்ரிங்ஸ் எனப்படுகின்ற அந்த ஊசிகள் எல்லாம் வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்டு இங்கே அடைக்கப்பட்டு மீள கொடுக்கப்படுகின்றன. அதே போன்று வைத்திய உபகரணங்கள் மற்றும் பாடசாலை சம்பந்தமான பொருட்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான மற்றும் மாநகர மற்றும் நகர சபைகள் சம்பந்தமான வேலை திட்டங்கள், பல விடயங்களும் மற்றும் இப்பொழுது ஒரு பெருந்தெரு மறுசீரமைப்பதோ அல்லது ஒரு புதிய பெருந்தெருவை அமைப்பதோ அதற்குரிய மூலப்பொருட்கள் போன்ற பல துறைகளும் வருகின்ற பொழுது சகல துறைகளுக்குமே இது ஒரு ஏற்புடைய தன்மையாக மாறும். ஆனால் இந்த இது சகலரும் இதனை பேண வேண்டும் என்றல்ல. இப்பொழுது முதற்கட்டமாக இந்த சட்டவாக்கம் என்பது அந்த நான் குறிப்பிட்டது போன்று ஒன்றாரியோ சப்ளை செயின் மற்றும் அந்த புரோடர் சர்வீஸ் பப்ளிக் ஆக்ட் எனப்படும் பிபிஎஸ் எனப்படும் அந்த சட்டவாக்கத்திற்கு அமைவாக செயற்படுகின்ற, அதாவது ஜிபி என்பார்கள், அதாவது அரசாங்கத்திடமிருந்து நிதியுதவியை தொடர்ச்சியாக பெறுகின்ற நிறுவனங்கள், டிரான்ஸ்பர் பேமெண்ட் ஏஜென்சிஸ், அவ்வாறானவர்கள் $10 மில்லியன் மேல் அவர்களுக்கு ஆண்டுதோறும் மாகாண அரசில் இருந்து நிதி செல்லுமாக இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தை கட்டாயம் அமுல்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கின்றது. என்றால் முன்னர் இருந்த வழிவகைகளில் எவ்வாறு இருக்கும் என்றால், ஒரு கோரல் மூலம், அதாவது கேள்வி கோரல் மூலம் 3 நிறுவனங்களிடமிருந்து அவர்கள் அந்த கேள்வி கோரலை மேற்கொண்டு அந்த நிறுவனங்கள் சில வேளைகளில் வேறு நாடுகளில் இருந்தாலோ அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்தாலோ அவர்கள் அந்த பொருட்களின் தகுதிகளும் விலையும் குறைவாக இருக்குமாக இருந்தால் அவர்களிடமிருந்து கொள்வனவு செய்வதுதான் வழமை. இப்பொழுது இந்த சட்டத்தின் மூலம் அவர்களுடைய தகுதிக்கு இந்த பொருட்களை ஒன்றாரிய நிறுவனம் வழங்குமா என கேட்டு மறுப்பில் பரிசீலனை செய்து வழங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இது இந்த பை ஒன்டாரியோ ஆக்ட் மூலம் ஒன்டாரியோ மட்டும்தான் பயன்பெற போகின்றதா அல்லது ஒட்டுமொத்த கனடாவிற்குமே அதனுடைய பயன் இருக்க போகின்றதா? எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, கனடாவை பொறுத்தவரையில் மத்திய அரசிற்கு நிச்சயமாக HST எனப்படுகின்ற வரி அல்லது GST எனப்படுகின்ற வரி நிச்சயமாக சென்றடையும். அதே நேரம் பொருட்களின் தொடர் போக்குவரத்து அல்லது செயற்பாடு என்பது நிச்சயமாக மற்ற மாகாணங்களிலும் கனடாவிற்கும் ஒரு உற்சாகத்தையும், அதே வேளை அவர்களிடமிருந்து சில வேளைகளில் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான தன்மையை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சகலருக்கு ஒரு திட்டமாக இருந்தாலும் இது ஒரு பரிச்சாட்ட திட்டமாகத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அமெரிக்க சுங்க வரிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக. டொனால்ட் ரீகன் அவர்கள் எவ்வாறு இந்த அவருடைய விளம்பரம் என்பதை பாவித்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை பற்றி கடுமையான விமர்சித்தாரோ அது போன்றது ஒரு செயற்பாடாக அதன் மேலங்கமாக இப்பொழுது இது சட்டமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்றம் என்பது சட்டங்களை ஆக்குவதற்கான இடம், அங்கே சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக இதன் பெறுபேறு என்பது நல்லதாக இருக்கும் என நம்புவோம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.